ஹாய் ஹலோ மக்களே, இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்? நம்ம முட்டம் பீச்சுக்கு வந்திருக்கோம். இந்த பீச்சில் யாரெல்லாம் என் தங்கச்சி, எங்கள் அண்ணன், எங்கள் அம்மா, நான் எல்லோரும் சேர்ந்து வந்திருக்கோம். இந்த பீச்சில் என்னெல்லாம் இருக்குமோ எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சுற்றி காட்ட போகிறேன். அதுக்கு முன்னாடி பார்ட் 2 இந்த வீடியோவில் இருக்குது. வாங்க அதுக்கு முன்னாடி இன்ட்ரோக்குள்ளே போயிடலாம். அப்படியே நாங்கள் பாட்டில் நடந்து வந்துட்டு இருந்தோம். பின்னாடி பார்த்தா ஐஸ்கிரீமு. இது வாங்காமல் விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் ஐஸ்கிரீம் 4 சாக்கோபார் வாங்கிட்டு நாங்கள் பாட்டில் நடந்து போனோம். ஆளுக்கு ஒன்று எடுத்து அப்படியே வாயில் போட்டோம்னா சூப்பராக இருக்கும். இந்த இடத்த நாங்கள் வந்த டைம் நல்ல மக்கள் கூட்டமாக இருந்தது. அதனால் நாங்கள் நடந்து போக கூட இடம் இல்லை. என்ன சொல்கிறோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. இங்கே என்ன பேசிகிட்டு இருந்தேன், எப்படி பீச்சுக்கு போகண்டாமா? அதுக்கு தானே வந்ததே. சரி வாங்க அப்படியே பீச்சுக்கு போயிடலாம். இந்த முட்டத்துக்கு நீங்கள் வந்திருந்தீங்கன்னா இந்த ஐஸ்கிரீமை சாப்பிட்டு பாருங்கள். இந்த ஐஸ்கிரீம் 10 ரூபாய்க்கு ஒர்த்தாக இருக்குது. சரி வாங்க நடக்கலாம். நான் பாட்டில் ஓடி போயிட்டு இருந்தேன். பார்த்தா இந்த பக்கம் பார்த்தா ஒரு சொறி நாய். அந்த சொறி நாய் வேறு என்னையும் உத்து பார்த்துக்கிட்டு இருந்தது. எதுக்கு என்ன இப்படி உத்து பார்த்துன்னு தெரில. நானும் அதுக்கு ஒரு அளவம் கட்டிட்டு நான் பாட்டில் போயிட்டு இருந்தேன். நம்ம ஸ்டேட்டுக்கெல்லாம் மேலே திண்டு மேலே ஏறிட்டு போனால் தான் நம்மளுக்கெல்லாம் அழகு. நம்ம தான் சாக்கிச்சான் பரம்பரையாச்சே. அதனால் நம்ம பாட்டில் திண்டில் நடந்து போயிட்டு இருந்தோம். நடந்து போயிட்டே இருப்போம். இப்போ செகண்டு என்ட்ரன்ஸுக்கு நம்ம பக்கத்தில் வந்துட்டோம். இதான் செகண்ட் என்ட்ரன்ஸ், பீச் என்ட்ரன்ஸ். பீச்சை பாருங்கள், பீச் சூப்பராக இருக்குது. நாங்கள் போன டைமு அலை நல்லா ஓவராக வரல. அது இருட்ட நல்லா வரும். என்னடா மூஞ்சி இது? அப்புறம் என்ன, நம்ம வேலையை பார்க்க வேண்டியதுதான். நான் சாண்டல்லாம் டைட் பண்ணிகிட்ருக்கேன். எதுக்குன்னா கடலில் குதிச்சு சாவதுக்கு. கடலெல்லாம் குதிச்சு சாவ மாட்டேன். உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருந்த கேப்பில் கண்டியாக கீழே வந்துட்டு அது எதுக்கு கீழே விடணும்? நம்மளே கண்டை போட்டுருவோம். அதுவும் ஒரு கெத்து தானே. சரி வாங்க போவோம். இங்கே நம்ம கடலை பார்த்துட்டே இருந்தோம். அந்த கேப்பில் இங்கே ஒரு இடம் நம்மளை அடிச்சுட்டு போக பார்க்குது. நம்ம அதுக்கிட்டேருந்து தப்பிச்சிட்டோம். இந்த இடம் ரொம்ப ஸ்லோவாக வந்துட்டு, அடுத்த இடம் ரொம்ப கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் வருது. இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் பெஸ்ட்டு பிளேஸ், சிம்பிளான பிளேஸ்னால் முட்டம்தான். முட்டத்துக்கு யாராவது வந்திருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து நான் பேசிகிட்டு இருந்த கேப்பில் அலை என்ன அடிச்சிட்டு அதில் என் பேண்ட்டு பூரா நனைஞ்சிட்டு செஞ்சுட்டு இருந்த கெட்டப்லாம் வேஸ்ட்டாக போச்சு. அதுக்கப்புறம் நான் அப்படியே நனைஞ்சாச்சு, ஃபுல்லாக நனைஞ்சிட்டு போயிடுவேன்னு சொல்லிக்கிட்டு நான் பாட்டில் அப்படியே நனைஞ்சிட்டே இருந்தேன். உடனே ஒரு பாறை மேலே இருந்து நான் பாட்டில் ஒரு போஸ் கொடுக்க, எங்கள் அண்ணன் வீடியோ எடுக்க, நான் ஃபோட்டோ எடுத்து சொல்கிறதுக்கு அவன் வீடியோ எடுத்து விட்டான். ஃபோட்டோ எடுன்னு சொன்னால் வீடியோ தான் எடுத்துகிட்ருக்கான். சரி வாங்க அதெல்லாம் என்னத்துக்கு. அதுக்கப்புறம் நான் பாறை மேலே ஏற போகிறேன். இது பெரிய இமயமலை. இந்த மலை மேலே ஏறணுன்னா அதுக்கு ஒரு தனி திறமை வேணும். இதில் நண்டு இருக்கும், மீன் இருக்கும், ஆமை இருக்கும், நத்தை இருக்கும், எல்லாம் இருக்கும் இந்த தண்ணியில். ஆனால் என்ன, இந்த தண்ணியெல்லாம் ரொம்ப நாறுது, ஏன்னு தெரியல. சரி வாங்க நம்ம இமயமலை மேலே ஏறுவோம். இப்படியோ கஷ்டப்பட்டு ஏறுறேன். ஆனால் என்ன, என்னோட பெருசாக இருக்குது. அதனால் அந்த பாறை வேண்டாம், வேறு பாறைக்கு போயிடலாம். சின்ன பாறையாக ஏறி அந்த பெரிய இமயமலை உச்சியில் போய் நம்ம கொடியை நாட்ட போகிறோம். கொடின்னா ஒன்றும் இல்லை, நான் சும்மா போய் நிற்கிறது தான் கொடின்னு சொல்லுவேன். சரி, இங்கேருந்து வியூ சூப்பராக இருக்குது. அந்த சன்செட் மறையிறது இங்கேருந்து பார்த்தோன்னா சூப்பராக இருக்கும். சரி, அடுத்து இன்னொரு ஸ்பெஷல் ஐட்டம் இருக்குன்றது. அங்கே அந்த இடத்த நான் உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு போகணும். இங்கேருந்து இறங்கலாம் பார்த்து இறங்க முடியல. யாரை தெரிஞ்சு எனக்கு இறங்க முடியாமல் ஆயிட்டு. இப்போ நான் என்ன பண்ணுறது? இப்போ குதிக்கலாமா வேணாமா? குதிச்சா மண்டை அடித்து சாகணும். சரி வேணாம், வேறு இடத்துக்கு போய் பார்க்கலாம். இங்கே இருந்தால் நம்ம கீழே வந்து சாவ தான் செய்யணும். சரி அப்படியே இந்த பக்கம் இந்த ஒரு இடம் இருக்குது. இந்த இடத்துல போய் பார்க்கலான்னா இந்த இடத்துலையும் நம்மளுக்கு கால் எட்ட மாட்டேங்குது.
எப்படியோ ஒரு வழியாக இறங்கிட்டேன் அங்கேருந்து, அந்த பெரிய பள்ளத்தாக்குலேருந்து. சரி அப்படியே இறங்கி போகிறோம். அப்புறம் நான் சொல்லியிருந்தேன்ல ஒரு ஸ்பெஷல் ஐட்டம், அதை நான் இப்போ காட்ட போகிறேன். அது வேறு ஒன்றும் இல்லை, இந்த வியூ தான் நான் உங்களுக்கு ஸ்பெஷல் ஐட்டம்னு சொன்னேன். இங்கேருந்து பார்க்கறதுக்கு வியூ, சன்செட் வியூ சூப்பராக இருக்கும். அதுக்குன்னே கெட்டி வச்சுருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க. பார்ட் 2 நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். அந்த வீடியோவும் பார்க்க மறந்துடாதீங்க. பாய்.